நீங்க அனிதாவோட விசுவாசத்தை அப்படி பத்தி கிடையாது வந்துட்டு ப்ரோ. ஊருக்கே தெரியும் ப்ரோ, எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏடிஎம்கேல எல்லா இருந்து டிஎம்கே வந்து அதேதான் திரும்பவும் இவனும் ஏடிஎம்கே போய் அதேதான் இவனும் வாய் வச்சான் எல்லா இடத்துலயும் செந்தில் பாலாஜி. கிடைக்கிற ப்ரோ இடத்துலலாம் நீங்க நாய். சொல்றது எப்படி தெரியுமா? நீங்க பாத்தீங்களா பொசுக்கு நாயின்ட்டீங்க. கிடைக்கிற இடத்துல வாய் வச்சா அது நாய் ப்ரோ. இல்ல அதுதான் வாய் என்ன பண்றாங்கன்னா தலைமை வந்து ஒர்க் பண்ண சொல்லுது. அதாவது விஜய்க்கு அகைன்ஸ்டா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவரு அனிதா வந்து அதை பண்றதுக்காண்டி வந்திருக்கிறாரு. ஆனா அட் த சேம் டைம் வந்து தன்னையும் காப்பாத்திக்கணுங்கிறக்காண்டி எஸ்கேப் ஆயிட்டாப்ல. இதுதான் நடந்திருக்கு. யாரோ கரெக்டா ஒரு சொன்னாங்க. இடத்துல இருந்து மூவாய் போயிடுறாப்ல. அந்த இடத்துல இதுக்கு மேல இருந்தா தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. யார் ப்ரோ சொன்னா? இப்ப இது எம்பி மேஷ் வந்து செந்தில் பாலாஜி ஓவர் டேக் பண்ண வர்றாரு. ஓஜி ப்ரோ செந்தில் பாலாஜி யாருன்னா ஓவர் டேக் பண்றதுதான் கஷ்டம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க செந்தில் பாலாஜி? அந்த ஓஜி தான் ரொம்ப நாளா அழகானோம், அதான் தேடிட்டு இருக்கோம். அதுதான் அவர் ஓஜி மறந்துட்டு இருக்காரு பாரு கூட. அவர் பங்கர்ல அப்ஸ்காண்ட் ஆயிட்டாப்ல ப்ரோ. எந்த பங்கர்ல இருக்காருன்னு தெரியல. நேபாள் ஒரு சிலர் நேபாள்ங்கிறாங்க, ஒரு சிலர் பங்கருங்கிறாங்க. இல்லையா கரூர்ல ஒருத்தர் லேடி கெட்ட போட்டிருக்காரா, அது லைட்டா பார்க்க செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த தோழர்களே வன்மையா கண்டிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அவை குறிப்புல இருந்து நீக்கப்படும். இல்ல இந்த டிவிக்கு எம்எல்ஏ பேரம் பேசி கைதாகிருக்காங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 பேர் 3 பேர் அரெஸ்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கேஸ் வந்து நிறைய ட்ராவல் ஆகுது. இதை யாரும் அவ்வளவா க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா டெய்லி 2 பேர் 3 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. இதில் யாராவது ஒருத்தவங்க வாய் தவறி சொல்லிட்டாங்கன்னு வச்சோங்களேன், அச்சு ஆட்டங்காண்டு போயிடும். இல்ல ஜோஷப் ப்ரோ, இதுல நம்பிக்கை துரோகமே. அதுல 8 பேர் நம்ம கேண்டிடேட்டே வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கேட்கவே மனசு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க கஜினி. ஜோசப் ப்ரோ நான் உங்கள்ட்ட அதான் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த பாயிண்ட் கேட்கணும்னு நினைச்சேன். கஜினி சொல்லிட்டாப்ல யாருன்னு தெரியல அந்த 8 பேர் அட்வான்ஸ் வாங்கினது. மீதி வந்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னே ஒன்று அவங்க தெரிஞ்சுக்கணும். தோழர்களே இது வந்து சவுக்கு மீடியாவை தயவு செஞ்சு இல்லைங்க சவுக்கு இல்லைங்க இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயித்தான் இருக்கு. ஐ திங்க் வராகி கூட வந்துட்டு ஒரு தடவை சொன்னாப்லேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டீட்டெயிலை பத்தி. ஆனா கன்ஃபார்ம் இருக்கு. பாண்டேவும் இதை வந்துட்டு டீகோட் பண்ணியிருக்காப்ல ஏதோ ஒரு இடத்துல. 8 பேர் ஆல்மோஸ்ட் 8 பேர் வந்துட்டு மூவ் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க 50 crores அப்படிங்கிறது வந்துட்டு அது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு. அவங்க சொத்து மதிப்பே வந்துட்டு மேபி 50 or 70 lakhs இருக்கலாம் ஒரு சில எம்எல்ஏக்கெல்லாம். இப்போ அவங்களுக்கு 50 கோடிங்கிறது அதிகம். அவங்க 2 தலைமுறைக்கு வந்துட்டு அவங்க செட்டில்மெண்ட். ஸோ அவங்க இல்ல ப்ரோ, இவங்கெல்லாம் கேம்பெயினே போகாம ஜெயிச்சவனுங்க. இவங்கெல்லாம் கேம்பெயினே போக வீட்ல இருந்து ஜெயிச்சவனுங்க. இந்த 108 பேர்ல வந்துட்டு ஒரு 10-15 ஐ திங்க் 20 பேர் பக்கம் வந்துட்டு காசை வாங்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. இருந்தாலும் அண்ணனுக்காக போட்ட ஓட்டு தான் இந்த 20-25 பேர் உள்ள சபைக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு என்னைக்கு வேணாலும் மனம் மாறலாம். எனக்கு நவல்பட்டி விஜயே எந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர்லாம் வந்துட்டு நேருவோட ஏமாத்த மாட்டானு ப்ரோ. பிஎம்ஐல இருக்கிறவனும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த மாட்டானு ப்ரோ. இந்த வெளிய எந்த அதான் நான் சொல்றேன். இவரு நவல்பட்டி விஜய் எங்க அன்பில் மகேஷை தோக்கடிச்சவர். அவர்லாம் வந்துட்டு பிறந்ததுல இருந்து டிஎம்கே. சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறங்காட்டி தான் நம்மள்ட்ட வந்து சீட்டு வாங்கினாப்ல அன்பில் மகேஷை எதிர்த்து. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல அவர் மேலாம். என்னால நம்ப முடியல அவரெல்லாம். அதாவது ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே நம்பாதீங்க. நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறது கரெக்டு தான். அதெல்லாம் யோசிக்காமல் இருக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஆனால் இது ஒரு 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 70 வருஷம் ஆண்ட கட்சியோட அஸ்திவாரத்தையே அசைக்க போகிற ஒரு கேஸு. சரிங்களா? இது வந்து மக்கள், அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து ப்ரூவ் ஆகுதா, இது வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போதா, ஜெயிலுக்கு போகிறாங்கங்கிறது வேற. அவங்க ஏற்கனவே வந்து இந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்றா சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேசுனதே அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. எடப்பாடிக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அவர் எக்கெடுக்கிட்டும் போங்கடான்னு சொல்லிட்டு நான் மட்டும் அந்த பதவியில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. ஆனால் டிஎம்கேவால் அப்படி இருக்க முடியாது. இந்த கட்சியை வந்து அவர் ஸ்டாலின் வந்து என்ன நினைப்பாருன்னு உங்களுக்கே தெரியும்டா. அவர் இருக்கிறப்பயே உதயநிதியை வந்து சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மேலே பழி விழுகிறப்ப
நம்ம பக்கமும் சில குற்றச்சாட்டுகளை இப்படி இந்த மாதிரி கிளப்பி விட தான் செய்வாங்க. அதுக்காண்டிங்க 108 இங்கே ஜெயிச்சவங்க அந்த 108 பேரில் எல்லாரும் உத்தமங்களா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி நம்ம அப்படியும் சொல்லிட முடியாது. அட் த சேம் டைம் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பரப்புவாங்க. காசு வாங்கிட்டாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விதையை விதைச்சு விடுவாங்க. அந்த ட்ராப் இல்ல ஜோசப் ப்ரோ, நான் சொல்றது இப்படி இந்த 3-4 months நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துடும். அப்ப தெரிஞ்சிடும்ல இது எல்லாமே. இவனுக்கு எல்லாரும் போட்டானுங்க, தப்பிச்சிட்டானுங்க. இல்லை அதெல்லாம் போட்டுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இடைத்தேர்தல் வந்துடும். இடைத்தேர்தல் வந்தோம்னா இதை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கலைக்க முடியாதுப்பா. அதாவது நம்மளே இவ்வளோ பேசுகிறோம். அப்போ அவர் என்னென்ன யோசிச்சு வச்சுருப்பாப்புல. அவருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் வந்துட்டு அந்த டீம் மேலே தான் ப்ரோ பயமாக இருக்குது. அந்த டீம் நினைச்சாதான் ப்ரோ பயமாக இருக்கு. நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி நினச்சி டென்ஷன் ஆகுறீங்க. இல்லை ஜான் இல்லை, இன்னும் ஒரு சிலர் அண்ணா கூட இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பியூரோக்ராட்டோட போஸ்டிங்ஸ் வந்துட்டு நமக்கே தெரியுது. குமரகுருபரன்லாம் எந்த அளவுக்கு கேட்டவன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு 4 இதை கொடுத்து உட்கார வச்சிருக்கான். ஏன்னா இந்த பழனி கேஸ்ல வந்துட்டு குமரகுருபரனை தாண்டி இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவனுக்கு HRNC-யும் 10-20 பேர் எவன் கொடுத்தான் குமரகுருபரனுக்கு தெரியல. அதுதான் கேக்குறேன். அதுதான் எங்க இருந்து அந்த ஒரு கேம் மூவ் ஆயிருக்குன்னு தான் அவர் அண்ணன் கண்டுபிடிக்கணும். எப்போ அருணை கண்டுபிடிச்சாரோ, அருணை கண்டுபிடிச்சிட்டாரு, உமாநாத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, சுப்ரியா சாகு வரைக்கும். ஒரு சிலர்லாம் இன்னும் அண்ணன் வந்து களை எடுக்கணும். அவங்க எல்லாம் எடுத்து தூக்கி வீசினாதான் பியூரோக்ராட்ஸ் கிளியர் ஆவாங்க. அது வரைக்கும் எனக்கு இல்ல வேலு ப்ரோ, அவனுங்க நம்புறானுங்க. டிஎம்டி காரனுங்க உதய் சந்திரனாலதான் தோத்தம் நம்புறானுங்க அவனுங்க. ஏன்னா உதய் சந்திரனோட ஷேடோ மாட்டாங்க ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ, அவனுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. அவனுக்கு ஷேடோ உதய் சந்திரன் தான் ஒத்துக்கிறானுங்க அவன். ஓஹோ, அந்த அளவுக்கு அவன் முன்னேறிட்டாங்களா? அப்ப டிஎம்கே ஏதோ கொஞ்சம் முன்னேறுன்னு தான் தோணுது. இல்லை, அருண் ஐபிஎஸ்க்கு பதவி இதுக்கு போஸ்டிங் கொடுத்தார்ல, அருண் ஐபிஎஸ் யாருன்னேவா தெரியாம ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல போட்டிட்டு ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆவாரு. அப்ப அதையும் தாண்டி ஒரு போஸ்டிங் கொடுத்து ஒரு 2 மாசம் இருக்க விட்டு மறுபடியும் ஒரு காலி பண்ணி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறதுல ஏதோ சம்திங் இருக்குல்ல. இருக்கு ப்ரோ. அது என்னன்னு நான் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. அப்படி திருமாவளவனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரை நான் சொல்லல. அன்னை வந்து இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற ஒருத்தரை ஒரு 2 மாசம் அந்த சீட்ல உட்கார வச்சதுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் இருக்குது, அவர் என்ன நினைக்கிறாரு. எல்லாரும் அந்த போக்கிரி அந்த சீன் தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ஓகே அப்படின்னு தான் தோணுது. ஆனா அதுக்குள்ள என்ன நடக்குது, யாரும் திருந்துவாங்கன்னு நினைச்சு நம்ம அவர் என்ன கோலிவுட் ஜீசஸ் ஓகே மன்னிச்சு விடுறதுக்கு பாலிடிக்ஸ்ல எல்லாம் மன்னிச்செல்லாம் விட முடியாது. அப்படி இருந்தும் அந்த போஸ்டிங்கை கொடுத்துருக்காருன்னா நிறைய பேர் சிக்க வைக்கிறதுக்காண்டி ஒரு 2 மாசம் அவர் உட்கார வச்சுருக்காங்களா, என்ன ரீசனுக்காண்டி அவர் உட்கார வச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கடைசியா உள்ள ஆள் மனசுல நம்பிக்கை இருக்கு. அதை உட்கார வச்சு அவர் ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாரோ, எவன்லாம் இந்த இடத்துல ஆட்டம் போறான்னு கண்டுபிடிச்சிருப்பாரோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு டெஸ்டிங் தான் அது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா நீ ஏழோ வேலை மிஸ் ஆகுறான், அடுத்தடுத்து சேகர் பாபுவோட வீட்டுக்கு ரைடு போக முடியல அப்படிங்கும் போதே அவர் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அவர் யோசிப்பார்ல. அது கூடவா யோசிப்பாம இருப்பாரு? ஏன்னா அஸ்ராகாருக்கு வந்துட்டு சென்ட்ரலுக்கு மூவ் ஆகுறாரு அப்படின்னு கேட்டிருக்காப்ல ஒரு தடவை நடுவுல. இல்ல ப்ரோ, வேலு ப்ரோ, சுப்ரியா சாஹோன்னு எனக்கு தெரிஞ்சு 10 years ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா முருகானந்தோட வைஃப். முருகானந்த வைஃப். அந்த அம்மாவை தூக்கி போட்டது நல்லதுதான். அந்த அம்மா டாமினேட் பண்ணிடுச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டையே. அந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலமோட மெயின் அக்யூஸ்டி அவங்க தான் ப்ரோ, சுப்ரியா சாஹு தான் ப்ரோ, பிரிகேடு கொடுத்ததுல. என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுக்கு ஃபைல் கிளியர் ஆகி தானே உள்ள போயிருக்கு. அப்போ அது சுப்ரியா சாஹுவோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு அந்த டிபார்ட்மெண்ட். பிளஸ் இவரு இப்ப உமானத்துக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க? உமானந்த் இப்போ ரெவென்யூ இல்லை சார், இண்டஸ்ட்ரியல் இது நினைக்கிறேன், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி. இவங்களுக்கு ப்ரோ அதுவும் நல்ல போஸ்ட் தான். கீர்த்தனாக்கு கைடு.
அங்கதானே இவர் இருந்தாரு, உதயச்சந்திரன் அங்கதானே இருக்காரு. உதயச்சந்திரன் எங்க இருக்காரு? தெரியல எங்க இருக்கான்னு தெரியல. ஜோசப் bro, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உதயச்சந்திரன் இதுல இருக்கா அப்படின்னு? இல்லைம்மா, இல்லை இல்லை, தெரில. ஆனா அது பேர் கேள்விப்படவே இல்லை ரொம்ப நாளா. சவுக்கு சங்கர் வீடியோ போய் பாருங்க, கிளிகளையும் கிழிச்சிருப்பாரு. இல்லை, என்னை பொறுத்தளவில் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அதுதான். அவர் என்ன வேணால் சொல்லட்டும், அவர் மேலே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. நான்லாம் சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்து ஃபயர் விட்ற அளவுக்குலாம் முட்டாள் கிடையாது, சரிங்களா. இன்றைக்கி நிலைமைக்கு அண்ணன் வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாப்புல, சரிங்களா. அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிவியை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட எய்ம் என்னென்னா எல்லாரையும் மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. எடப்பாடி சிஎம் ஆவார், விஜய் சப்போர்ட் பண்ணுவார், 2 பேரும் கூட்டணி வச்சுட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து உட்காந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட மென்டாலிட்டி இருந்தது. அது வந்து போகிற பார்த்தா அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் விஜயை பற்றி என்னெல்லாம் பேசியிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். என்ன இருந்தாலும் பழைய ஆட்சிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, நம்மளை ரிலீஸ் வேறு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க, நிறையா பேச அலோவ் பண்ணுறாங்கனால கொஞ்ச நாளைக்கு நம்ம சைடு பேசுவாப்புல. அதனால் சவுக்கு சங்கர் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஃபயர் விட வேணாம், அவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை நினச்சி நம்ம டென்ஷனாகவும் வேணாம், சரிங்களா. இதுக்கு மேலே அதாவது நம்மளுக்கு என்னையை பொறுத்தளவில் நம்மளுக்கு தெரிஞ்ச டீம் இருக்குது தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் ஒரு டீம் தெரியும். அதாவது விஜய்க்கு பின்னாடி யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு அதை விட ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க எல்லாம் இல்லாமல் ஒரு டீமு அவருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நம்மளால் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாமல் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லா தோணுது. ஏன்னா இவங்க சாதாரண தண்ணி பாம்பு கிடையாது, மலைப்பாம்பு, வெரி டேஞ்சரஸ் பீப்புள்ஸ். ஸோ நம்மளுக்கு விசிபிளான கேரக்டர்ஸை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு ஒன்றும் அண்ணன் வந்து அவ்வளவு இது கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுது. நான் இவ்வளோ நாள் பண்ண இதில் இன்னைக்கு பண்ண அரெஸ்ட் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒர்க். இதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது வந்து இப்படி ஒரு அரெஸ்ட் இருந்தால் தான் யாருனாலும் விமர்சனங்களை பார்த்து வைப்பாங்க, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து பேசுவாங்க. நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் சொல்லுங்கள், டிவிக்கு மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா ரைஸ் பண்ணுங்கள், வி வில் ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸு. அதை விட்டுட்டு நீ கையை காலை உடைப்பான்னு சொல்லிட்டு எங்கே மோடியை போய் சொல்லு, எங்கள் கர்நாடகாவில் இருக்கிற முதல்ல சீஃப் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் கையை காலை உடைச்சிருவோன்னு சொல்லு, 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் பெரிய பிரச்சனையாக வந்துடும். அப்போ இங்கே நீங்கள் வந்து இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு நினப்பில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இதுக்கு வந்து ஒரு இங்கே இருக்கிற ஓபிஸ் வேணால் இதுக்கு வந்து கண்டிக்கிறோம் வைக்கிறோன்னு சொன்னால் பரவாயில்ல. கனிமொழி மேடமே வந்து இதுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா அந்த கட்சி தலைமைக்கே இன்னும் பத்தலைங்கிறது தானே இது தோணுது. பார்க்கலாம், 5 நாள் கழிச்சு வெளியில் வரட்டும். தூக்கிட்டியா எஸ்ஜி ப்ரோ, தூக்கிட்டீங்களா? இல்ல கஜினி, சொல்லு கஜினி. பேசுங்க. இல்ல பொம்முன்னு இருக்கீங்க, அதான் கேட்டேன். பேசுங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோ கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. பேசு ப்ரோ. அன்புமணி கூட கொஞ்ச நாள் கரெக்டா பேசிட்டு இருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அவரோட கனவே வந்துட்டு சௌமியாவை கொண்டு வந்து மினிஸ்ட்ரியில் உட்கார வைக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பாமக மேல 1008 விமர்சனங்கள் இருக்குது, சரிங்களா. நீங்க பாமகவோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி பேட். ப்ரோ வேணாம், எந்த கட்சி எல்லாம் சொல்ல வேணாம். அவங்களோட ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இல்லை அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் நம்ம ரெண்டையுமே பார்க்கணுங்கிறது தான் இது. நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா,
நிறைய சின்ன பசங்க இங்கே இருக்கிறாங்க சரிங்களா. அவங்க கரண்ட்டாக இப்போ நடக்கிற பாலிடிக்ஸை மட்டும் பேசுகிறாங்க, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதுக்காண்டி நான் சொல்கிறேன். மற்றபடி இங்கே ப்ளஸ் மைனஸ் நம்மக்கிட்டேருந்து தான் இருக்குது. டிவிக்கு மேலே தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நானே சொல்லுவேன். அது வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்க்க முடியாத அளவுக்குலாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. பல நிறைய வரலாறு இருக்குது. ஆனால் அவர் என்னைய பொறுத்தளவில் விசிகா வந்து அண்ணன் வந்து விட மாட்டார். விடாமல் ஒரு ப்ளே பண்ணணும். அதுக்கு வந்து பாமக கூட கொஞ்சம் டச்சில் இருக்கிறாரு. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் எங்களை பயமுறுத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்ல காட்டுறதுக்கு ப்ரோ ஜோசப் ப்ரோ, அது ஜஸ்ட் பாலிடிக்ஸ். நம்மள பயமுறுத்த பாக்குறாங்க, நம்ம பயத்தை காட்டணும், அதுதான். அந்த பயத்தை வந்து திரும்பவே காட்டுறாரா இல்லை திமுக வந்து திரும்ப வச்சு காட்டுதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அது தெரியல, அந்த சந்தேகம் கரெக்டாக பார்க்கலாம். இல்ல ப்ரோ, வன்னியரசு கொஞ்சம் கரெக்டா இருக்காரு. இப்ப கூட எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா அவர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் விஜய் சிஎம் ஆகிற அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவரோட பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே டென்ஷன் ஆகிரும். அந்தளவுக்கு அவரோட பேச்சுகள்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் தெரியுமா? அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அவருக்கு பவர் கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காண்டி மட்டும் அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார். அந்த அந்த பவர் மூலியமா இவ்வளோ நாள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்லதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த டைமு அவர் மூலியமா செய்ய வைக்கிறதில்ல. அதுக்கு ஒரு நன்றி கடனாக தான் அந்த ட்வீட் நான் பார்க்குறேன். மற்றபடி இல்ல ப்ரோ, அவர் பண்ண நல்லதே அவர் மனசை மாத்திருக்கும். அதான் திரும்பவும் என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு சில நேரம் டென்ஷன் ஆகுது. இல்ல, நம்ம எத்தனையோ மூவிஸ் பார்த்துருக்கோம்ல. மூவிஸ்ல வந்து நல்லது பண்ணும்போது அவங்க கேரக்டர் மாறும். அப்போ வந்து மக்கள் வந்து அவங்கள இது பண்ணும்போது அப்போ வந்து அவங்களோட அந்த இது மாறும். அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். கேக்குதா ப்ரோ? கேக்குதுமா, கேக்குது. அதான் அந்த மாதிரி மாறி இருக்கணும். அதான் அந்த நல்லது பண்ணி அவங்க வந்து பேசும்போது, இப்ப அந்த ஜிகர் தண்டா படத்துல கூட கிளைமேக்ஸ்ல இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்றேன் நான். புரியுது அண்டர்ஸ்டாண்ட். பார்க்கலாம். அதாவது நம்ம யாருமே வந்து ஒரு அந்த 108ங்கிற நம்பர் வந்து ஒரு பெரிய கேம் வந்து இங்கே ஆடி இருக்குது. அது வந்து நிறைய பேரோட அரசியலை வந்து கேள்விக்குரிய உள்ளாக்கி இருக்குது. ஒரு ஒரு மேஜிக் நம்பர் தான் அந்த 108ங்கிற நம்பர். நம்மளுக்கு ஏன் கடவுள் நினைச்சிருந்தா அந்த மெஜாரிட்டியை கொடுத்துருக்கலாமே. அண்ணா இன்னும் பெரிய நம்பரா வந்திருக்குண்ணே. இவங்க வந்து ஓட்டு போட விடாம பஸ் நிறுத்தி வச்சு பாதி மக்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் அதிகமா வந்துடும். இல்லைம்மா, அந்த பஸ்ஸை நிறுத்தி வச்சது எல்லாமே சேர்ந்து தான். எல்லாமே சேர்ந்து அந்த 108ங்கிற நம்பரில் முடிஞ்சிருக்கு பார்த்தியா. அது வந்து கடவுள் ஏதோ வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அண்ணன் மூலியமா ஏதோ கன்வே பண்ண வர்றாரு. போதும்ப்பா, நீங்கள் இவ்வளோ நாள் மக்களை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவனுக்கும் சரி ஓட்டு போடாதவனுக்கும் சரி வெட்ட வெளிச்சமாக அரசியலை புரிய வச்சிருக்கு அந்த 108ங்கிற நம்பர். எத்தனை பேர் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு நான் ஏன் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 கட்சியும் சேர்ந்து ஒருத்தர முதலமைச்சர் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தொண்டர்களோட வலியும் வேதனையை வந்து நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. இந்த ஆன்லைனில் இருக்கிறவனுங்க இந்த 200 காசை வாங்கிட்டு ட்வீட் போடுறவங்க வேணால் விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையாக இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு திமுக கூடி வச்சுட்டு ஓட்டு கேட்டு போனவெல்லாம் இதெல்லாம் கேட்டு கொந்தளிச்சிட்டானுங்க. ஏன் இதுக்கு மேலே இப்படி ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இது பல பேரோட அரசியலை வந்து கேள்விக்குறியாக்கி இருக்குது. அதனால தான் ரொம்ப
இந்த 2 மாசத்துல நெறைய டிஎம்கேக்கும், ஏடிஎம்கேக்கு சொல்ல முடியாது. அது வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது. அவர் அந்த தோல்வி கூட நான் பொறுப்பேற்று வேற யாராவது ஒருத்தவங்க வந்து லீட் பண்ணுங்க அப்படி சொன்னா கூட அந்த கட்சியில வந்து இத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா வந்து திமுக வந்து பண்ண அவங்க என்னன்னா எவ்வளோ ஃபோர்ஸா ஒரு பந்தை எறிஞ்சாங்களோ அந்த பந்து அவங்கள ரிட்டர்ன் தாக்குது. அது டெய்லியும் தாக்குது. இன்னைக்கு ஈவினிங் கூட தாக்கியிருக்குது இந்த அரசு மூலியமா. அதனால அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுதான் வந்து ரொம்ப அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க. இதை விட அவங்களுக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தில் யார் கூட கூட்டணி வைக்கிறங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது தெரியுமா? அது அவங்கள வந்து ரொம்ப சங்கடப்படுத்துது. எப்படி இருந்தாலும் பிஜேபி கூட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க. ஏன்னா இங்கே கேஸுக்கு மேலே கேஸ் போட்டாங்கன்னு வச்சோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால யாராவது ஒருத்தவங்களோட சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்ட போய் நின்று தான் ஆகணும். அது எப்படி போய் நிற்க, என்னைக்கு போய் நிற்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே ட்விட்டரில் வந்துட்டு அப்படியே ட்விட்டர்லாம் பார்க்க முடியுது. ஏன் பிஜேபி கூட சேர்ந்தா என்ன, இப்படி ஒரு சிஎம் இருக்கிறப்ப பிஜேபி கூட சேர்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்லாம் பார்க்க முடியுது. எவ்வளோ சாஃப்டாக லான்ச் பண்ணுறானுங்க. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மக்களை ஏமாத்திருக்கிறீங்க. நானும் தான்ப்பா ஓட்டு போட்டிருக்கிறேன். பிஜேபி எதிர்த்து இங்கே திமுக நிற்குதுன்னு சொல்லிட்டு நானும் தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஏன் நானும் பரம்பரை திமுக காரன் தான். எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்கேன். இப்போ எங்களெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்துறீங்களா நீங்கள்? என்ன அரசியல் பண்ணுறீங்க? ஏன் எங்களை மாதிரி தனியாக நின்றுட்டு போகிறது? டிவிக்கு தனிச்சு தான் நின்றுச்சு, யாரையும் சார்ந்த இல்லையே. நாங்களும் தான் கூப்பிட்டோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னோம். எங்களாம் அந்த கட்சி அந்த பிலீவ் பண்ணல. நாங்கள் தனியாக நின்று ஜெயிக்கலையா? இன்றைக்கி ஆட்சியில் அமைக்கலையா? இன்றைக்கி சிஎம் சீட்டில் விஜய் அண்ணன் உட்காரலையா? ஏன் நீங்கள் அப்படி ஒரு அரசியல் பண்ண வேண்டியதானே? 70 வருஷ கட்சி நிஜாவையே பார்த்தோன்னு சொல்கிறீங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தலை தனியாக நின்று சந்திக்க மாட்டீங்களா? பார்க்கலாமா? ரொம்ப பயந்து போயிருக்கானுங்க, அது மட்டும் தெரியுது. கசினிகாந்த் இருக்கியா? லிசனரில் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. உங்களை அப்பையிலேருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதர் லிசனரில் வேறு 7 பேர் இருக்கிறானுங்க, ஒட்டு கேட்டுட்ருக்குறானுங்க. எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாரையும். என்ன எஸ்ஜி ப்ரோ வேலை இருக்கா? கொஞ்சம் ஜெய்ஸ்லின் செக்யூரிட்டி கொஞ்சம் செக் பண்ணணும், பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்துல கடை ஓபன் பண்ணுங்கிறானுங்க, அங்க போயிடலாமா என்ன? யார் இவன்? அந்த மைக்கேல் போட்டு இது ஷாம் போட்டிருக்கானே. சாம் தான். ஆமா போலாம். போமா? பொண்ணுக்கு சரி போதும், இது ஃபன் ஃபேஸாக போயிடுவோம் கொஞ்சம். அங்க போயிடலாம். சரி ஓகே தோழர்களே, நன்றி 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 நன்றி.